ஈரான் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முழுமையாக நிறைவடையவில்லை எனவும் அந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் தொடர்பில் வெளிநபர்கள் எவருக்கும் தெரியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் ஈரானுடன் நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதாயின் அது மிகவும் பொருத்தமான மற்றும் முறையான ஒப்பந்தமாக அமையும் என அவர் தனது ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது உருவாக்கப்பட்டு வரும் ஒப்பந்தம் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா முன்னர் உடன்பட்ட ஒப்பந்தத்தை போன்று ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தெளிவான திறந்த பாதையை அமைத்துக் கொடுத்த வகையிலான ஒப்பந்தம் அல்ல என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய புதிய ஒப்பந்தம் தொடர்பில் எதுவும் அறியாத தோல்வியுற்ற நபர்களின் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்க வேண்டாம் எனவும் முன்னைய ஆட்சியாளர்களைப் போன்றே தோல்வியடைந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் ட்ரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதால் ஒப்பந்தம் ஒன்று எட்டுவதற்கு தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளதாக நேற்றிரவு ட்ரம்ப் வெளியிட்ட மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து அதனை உறுதிப்படுத்தி கையெழுத்திடும் வரை ஈரானின் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட தடைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் பழைய ஒப்பந்தம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஈரானுடன் செய்து கொண்ட கூட்டு விரிவான செயற்றிட்டமாகும். சுமார் 2 வருட கால நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2015ஆம் ஆண்டில் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டனர். ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது தடை விதித்திருந்த தடைகளை தளர்த்துவது அதன் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. இதில் அமெரிக்கா மட்டுமின்றி சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியனவும் உள்வாங்கப்பட்டிருந்தமை விசேடாம்சமாகும். எவ்வாறாயினும் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2018ஆம் ஆண்டில் அமெரிக்காவை அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கிக் கொண்டு ஈரான் மீது மீண்டும் கடும் தடைகளை விதிக்க நடவடிக்கை எடுத்தார். அதற்கு பதிலடியாக ஈரானும் மீண்டும் எல்லையற்ற வகையில் யுரேனியம் செறிவூட்டலை ஆரம்பித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான மாற்று வழிகளுக்கு செல்வதற்கு முன்னர் ராஜதந்திர மட்டத்தில் அதனை தீர்க்க அதிகபட்ச முயற்சி எடுப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ராஜாங்க செயலாளர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். ஈரானுடன் இணக்கப்பாடொன்றிற்கு வருவதற்கு தொடர்ந்தும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பிலும் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மிகவும் சிக்கலான தொழில்நுட்ப விடயங்களை கொண்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை 72 மணித்தியாலங்களுக்குள் எளிதாக செய்துவிட முடியாது என மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். பிராந்தியத்தில் உள்ள சுமார் 8 நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயல்முறையை அங்கீகரிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு உடன்படிக்கையின் கீழும் தமது பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்கும் இஸ்ரேலின் உரிமை மாறாமல் இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கு ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற போதிலும் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் சில சரத்துக்கள் தொடர்பில் அமெரிக்காவினால் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அதில் ஈரானின் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிக்கும் சரத்தும் அடங்குவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஈரான் நேற்று 33 கப்பல்களை ஹோமோஸ் நீரிணையூடாக செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தம்முடன் கலந்துரையாடிய பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல்களில் எரிபொருள், கொள்கலன்கள் மற்றும் ஏனைய வர்த்தக கப்பல்கள் அடங்குகின்றன. 30 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் என தஸ்னிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த 30 நாட்களுக்குள் ஈரானின் துறைமுகங்களை முடக்கி அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை முடிவுக்கு வரும் எனவும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஈரான் அமெரிக்காவிற்கு இடையில் இணக்கப்பாடு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் இன்று குறைவடைந்துள்ளன. இது கடந்த 2 வாரங்களில் பதிவான குறைந்தபட்ச விலையாகும். அதற்கமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 4.71% குறைவடைந்துள்ளதுடன் அதன் இன்றைய பெறுமதி $98.66 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $92.06 காணப்படுகின்றது.